ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் அரசன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி சாப்டர் 2 டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே போட் எஸ்கேப் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்களாம் போய் பார்த்துருங்க. சரி, ஆரம்பிப்போமா? அந்த மொட்டை தலையில் ஆணி அடிச்சு விட்டுருவோம். இதெல்லாம் எதுக்கு கேட்குற நீ? போனா போகுது, உச்சி மண்டை தானே. நம்ம ஈஸி மோட் தான் ப்ளே பண்ணுறோம், ஆனால் அதிலே கிளம்பும் கண்ணாமன்னு கட்டையை விட்டு எஞ்சி அடிப்பான். நல்ல வேலை அவங்க கையில் இந்த கேமில் கன்று இல்லை, இல்லைன்னா நம்ம மண்டே அவன் பதம் பார்த்துருவான், நம்ம அவன் தலையில் ஆணி அடிக்கிறதுக்குள்ள. டே 1. அப்புறம் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ முக்கியமான விஷயம், அடுத்தது நம்ம என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் பார்க்குறீங்களோ ஒரே ஒரு ஆள் சொன்னால் கூட நான் விளாடுவேன் அந்த கேமை. என்ன கேம்னு எனக்கே எந்த கேம் விளாட்றதுன்னு குழப்பமாக இருக்குது, நீங்களே சொல்லுங்கள். இங்கே ஏதாவது வச்சுருப்பாங்க, ஒரு இடமே காணும். மேலே போவோம் வாங்க. கடவா எங்கே இருக்க? சர்ப்ரைஸ் கொடுத்துடாத. இங்கெல்லாம் ஒன்றும் வைக்கலையா? இங்கே எதுவும் இல்லை. டப்புன்னு வருவாங்க இடம் வேறு. இதில் ஏதாவது வச்சுருக்கானா? சரி எடிக்க. ஐயோ, என்னங்க இப்படி வரான்? ஆமாம் மாரி நடந்து வருவான், அதுக்கு ஒன்று போயிடலாம். ஐயோ, என்ன உலகத்தில் வரான்? ஆமாம் மாரி வருவான்னு பார்த்தா. டேய், கிரானிட்ட ஓட்ட பயிற்சி கற்றுக்கிட்டியாடா? இவ்வளோ வேகத்தில் வர? ஈஸி முடிதான். அங்கே வந்து நின்று பார்க்குறான். எங்கே போயிருப்பான் அந்த பிடிப்பைய? இப்போ கொஞ்சம் நேரத்தில் முக்குவானே. முக்கிட்டு போகிறான். இதில் எதாவது இருக்கா? எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்குடா இங்கெல்லாம் கப்போர்டு ட்ரான்னு வச்சுருக்கீங்க? ஸ்கன் கன் எடுத்தால் தான் இதை எடுக்கலாமா? இப்போ வாடா கடவா, உன் மண்டையை பதம் பார்க்குறேன். டமேல். ஐயோ, மண்டையை பதம் பார்க்குறேன்னா வேறு எதையோ பதம் பார்த்துடுச்சே. டேய் போடா அந்தண்டா. முதல்ல செக்யூரிட்டிக்கு எடுத்து கொண்டு வந்து மல்லா கவி விழுகுறான் பாவம், யார் பற்ற பிள்ளையோ. செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் டோரை திறந்துட்டு வருவோம். இவர் கழுத்தில் இருந்தால் நம்மளால் எடுக்க முடியாதா? எடுத்துட்டோம்ல, இப்போ போய் ஸ்டன் எடுத்து வந்துடும். இது மாதிரிலாம் எடுக்க முடியாதா? கிழவன் இங்கே தான் படுத்து இருக்கான், மறைஞ்சிருவானே. நம்ம கூட வரானா கிழவன்? அடே எங்கடா போன? அவன் இங்கேயே போயிட்டான். கிராணியை என்னை அடிச்சுட்டு கிராணியை கூப்பிட்டு வரான்ட்டு போயிருக்கான். சரி நம்ம போய் முதல்ல இதை போய் இங்கே ஒரு ட்ரா இருக்கும், அதை திறந்து பார்ப்போம். அதில் முக்கியமானது கிடைச்சாலும் கிடைக்கும். என்ன இருக்குது? சை கசம் நம்ம ஏதாவது எஸ்கேப்புக்கு கேட்டோம்னா அதை கொடுக்க மாட்டாங்க. வேறு எஸ்கேப்புக்கு உள்ளதெல்லாம் அழகாக அள்ளி தருவாங்க, கையில் வச்சுட்டு போப்பாமானோ. ஐயோ, என்னடா அது தடுக்கி விடுது? ஏய், போகும்போது தடுக்கிறியா? டோரை திறந்தா நம்மளை இழுத்து ஒரு பக்கம் அடிக்குதுங்க டோரு. இதை போய் கீழே போட்டு போயிடுவோம். வேறு எதாவது இருக்கா? சரி, முதல்ல போய் ஸ்டன் கன்னை வச்சு அங்கே ஒரு டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிடும். ஸ்டன் கன் மேலே போ. முதல்ல எந்த ரூமுக்கு போகலாம்? முதல்ல அந்த ரூமுக்கே போவோம். இதில் எதாவது இருக்கா? அந்த பட்டனை அழுத்தி விடணும். ஐ நஜக். இந்த பட்டன் நம்ம கரெக்டாக அழுத்தலைன்னா அது அங்கே போய் விழுந்துடும். அதுக்கு நம்மளுக்கு எப்போ கன்று கிடைக்குதோ அப்போ தான் வந்து எடுக்கலாம். இந்த மேட்ச்சே சுவாகாக போயிடும். இதுக்கு முதல்ல இப்போ கட்டு வேணுமா? போய் அதை எடுத்து வரான் வாங்க. கட்டரை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ரூமில் போகலாம். அப்பப்போ நின்றுக்கிட்டு நிற்கிறேனே, கை கொஞ்சம் வரங்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ அப்படியே நிற்கிற மாதிரி தெரியும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? ஐயோ, டோரை சாத்திப்போம், கிழமை வந்துட போகிறான். ஏதாவது நல்லதாக வைங்கிது. போட்டுக்கு இது இப்போ நான் கேட்டேனா? வரான கிழமை வரல, இங்கேயும் வரல. இங்கே காணுமே அவனை, எங்கே போயிருப்பான்? டேய், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், காணும். எங்கடா இருக்க கரெக்டு பயலை? எது இல்லையாது ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். இங்கே வரானா? இங்கே டான்ஸுக்குன்னு ஆட போகிறானான்னு பார்த்தா அங்கேயும் இல்லையே. சரி, எங்கேயும் இல்லை, வாங்க போ. டப்புன்னு சர்ப்ரைஸ் கொடுத்துடாதரா, என் வாய் வேறு ரோல் ஆகுது.
இங்கே ஏதாவது இருக்கா? இதுவும் இல்லை. இங்கே ஃப்ரெஞ்சு இருக்குது, ஃப்ரெஞ்சு. இதை போய் திறந்து விட்டு வந்துடும். இதில் எதுனா இருக்குது? ரொம்ப வெப்பன் கே அது போதுவா? ரொம்ப துருப்பிடிச்சி போய் கிடக்குட்றாலாம். இதை போட்டுட்டு ஃப்ரெஞ்சு எடுத்து உள்ளே போட்டுப்போம். அப்போ தான் சல்லுன்னு கிளாதிக்கலாம். இது அப்பப்போ ஆத்திர அவசரத்துக்கு உதவும். அதை திறந்து வச்சுப்போம். இல்லைன்னா சொட்டடி வாங்கிட போகிறோம் கிழவன்ட்ட. பொறுமையாக இறங்கணும். அங்கே உக்காந்து இறங்குனா சீக்கிரமாக போகிற மாதிரியே இருக்குது. ஸ்பார்க் ப்ளக்கு இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஃப்ரெஞ்சை போய் திறந்துட்டு வந்துடும். எவ்வளோ வேகத்தில் வராமல் பாருங்க. கிழவன் வந்துட போகிறான். இந்த ஏலியன் பண்ணுறேன் அடித்தா கிழவன் வந்துடுவான். அவன் யார்? கிராண்ட்பாவோட பிள்ளையா இருப்பானோ? ஏலியன் பண்ணேன் யாருன்னு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்க. கொஞ்சம் அடுத்த கேம் என்ன விளாட்னா வண்டி ஒரே ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேம் நான் கன்ஃபார்ம் ப்ளே பண்ணி காட்டுறேன். அதுக்குன்னு பிசி கேம் கமெண்ட் பண்ணிவிட்டு ஏன் ப்ரோ ப்ளே பண்ணலன்னு கேட்காதீங்க. மொபைல் கேம்ஸ் எந்த கேமாக இருந்தாலும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இது வேறு அது புக்கா மரக்கட்டையா? வெப்பன் எடுத்துகிட்டு வந்துடும். இந்த இடத்துக்கு நான் வந்தாவே அந்த கிழவி இந்த கண்ணை கீழே போட்டு கூப்பிட்டு அதை சுட்டு தள்ளிடுவேன். ஆனால் இந்த செவிட்டு பயில எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டான். நம்மளா தேடி அவன் மண்டையில் ஒரு ஆணி அடிச்சுட்டு வந்துடலாம். வாங்க கிழவன் எங்கே இருப்பான்? இது தள்ளி விட்டா வருவானா கிழவன்? ஐயோ சை குறுக்க வந்து அடிச்சுட்டுடா. ஐயோ செவிட்டு பயல குறுக்க வந்து அடிக்கிற நான்சென்ஸ். ஒரு தடவை கூட உன்ட்ட அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு தடவை அடி வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் அடி வாங்க மாட்டேன்டா. அடி வாங்கிட்டா ஒன்றும் இல்லை. அடி வாங்கி போயிட போகிறேன். அதுக்கப்புறம் ஏமாற்றி அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் கணக்கில் கிடையாது. நான் அப்படியே நடந்து வந்துருக்கேன். பொசுக்குன்னு பிடிச்சி அடிக்கிறான். என்ன பண்ணுறது? பச்சை பிள்ளைன்னு நம்மளை போட்டு அடிக்கிறாங்க. எப்படி திரும்பி போய் அவன்கிட்ட அடி வாங்கிட போகிறோம். பொறுமையாக போய் அந்த கன்று எடுத்துப்போம். கன்று இதோ தான் போகிறேன். கிழமை மாட்டினாங்க. இப்போ மாட்டுனா மட்டனு எங்கடா போனா? ஏய் வாடா. டேய் ஏய்ஹா தூங்க போகிறாரு தலைவர். வேலையை பத்துருமா? மணி 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 அடிக்க டொமீர். அவ்வளோதான். கிராண்ட்பா 2 குண்டுகளும் தீரல. ஒரு குண்டு தான் தீர்ந்துருக்கு. வாங்க போவோம். இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் முடிச்சிட்ருக்கேனே. ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த மொட்டை மட்டை எனக்கு வேலை காலி பண்ணுறோம். பொசுக்குன்னு ஓடியாருவானே வேறு. ஏய் வாடா. ஐயோ என்னது சாக மாட்டான்? டேய் ஏமாற்றி விட்டீங்க. குறிப்பாக தானே சுட்டேன். நானா கூப்பிட்டு போயலா போய் இப்போ கீழே 2 புல்லட் பார்த்தா அதை போய் எடுத்து வந்துடும். டப்புன்னு எதுக்கு வந்து சர்ப்ரைஸ்ன்ற போகிறான். கிராண்ட்பாவோட 2 புல்லட்டும் காலி ஆகிட்டு இப்போ திரும்பியும் ஃபில் பண்ணிட்டோம். வாங்க போவோம். ஐயோப்பா கிராணி ஃபோட்டோ என்ன அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அது கிராணியானே தெரில. இப்போ நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுறோன்ட்டு கண்ணாமனா நினச்சிட்டு இருக்கோம். டோருக்கான ஒரு பொருளையும் கண்டுபிடிச்ச மாதிரி இல்லையே. வாடா வாடா போடா. கரெக்டாக வந்துட்டான். மண்டையில் விட்றான். வாடா மீர் போடா சாவு. இவன் வேறு யானை மாரி கற்றுவானே. இல்லை எதாவது இருக்கா? ஐயே இதுக்காக தான் இவனை கொண்டனா? பாவம் பச்சை குழந்தைய கொண்டுட்டேனே. இதுக்காக போய் கொண்டிருக்கேன். வந்துட போகிறான் கிராண்ட்பா. ஏன்டா என் பிள்ளைய கொண்டான்னு வந்துட போகிறான். வாங்க போவோம். சை இதுதான் ஏற்கனவே திறந்து பார்த்துட்டேன்னா. இங்கே அவ்வளோதான். ஒரு புல்லட்டை லோட் பண்ணி வச்சுக்கோம். கிராண்ட்பா இங்கே இருக்க போகிறான். பார்த்து போவோம். சர்ப்ரைஸ்னு அடிப்பான் அவன் வேறு. இங்கே இருக்கிற மாதிரி இல்லை. குனிஞ்சு எம்ப கூடிய ஒரு இந்த கட்டாத ஓரமா போ. இங்கே கரெக்டாக பிடிச்சி கிடிச்சு விடாதரா. வந்துடாத அந்த இடத்துல. அந்த வேலை வரல. இங்கே எதுவும் இல்லையே. இங்கே தான் நம்ம தான் பார்த்துட்டோமே. ஒரு இடமும் இல்லை. புசுக்குன்னு உள்ள ஏதாவது இருக்க போகுது. இதில் நம்ம திறக்கல இல்லை. இதை குரோபார் அவ்வளோதான். போய் அடியில் போய் குரோபார் வச்சு திறந்து விட்டு வந்துடும்.
இங்கே குறுக்க வந்து என்னை அடித்து விடார்கள். கிராண்ட்பா, என்னை குறுக்க வந்து அடிக்காதீர்கள். ஐயோ, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்படியே போவோம். சைடில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்டதுன்னா கொஞ்சம் மன்னிச்சுங்க காய்ஸ். நான் கொஞ்சம் வெளில உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே நான் எங்கள் வீட்டில் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஐயோ, குறுக்க வந்து அடிக்காதடா. ஏமாற்றி அடிக்கிறாங்க என்ன. இதெல்லாம் ரொம்ப தப்பு காய்ஸ். கிராண்ட்பா, இதெல்லாம் தப்பு. ஏன் இப்படி நீ ஏமாற்றி விளாட்றன்னு தெரில. சரி, இந்த நேரத்தில் நான் நொண்டிட்டு தான் நடப்பான்னு நினைக்கிறேன். டே 3 நொண்டிட்டு தான் நடப்பான். நொண்டிட்டு தான் நடக்கிறானா? லைட்டாக நொண்டி நடக்கிறான். இதுக்கப்புறம் அவன்கிட்ட அடியே வாங்க மாட்டான்டா. உன் மொட்டை மட்டையை பேத்ததில் ஆணி அடிச்சு விட்றானா இல்லைன்னு பாடுறா. இங்கே தானே கன்று போட்டோம். ஏய், கன்னுங்க. குரோபாரு. ஐயோ, குரோபார் இங்கே தானே போட்டானா? ஒரு வேளை இருந்த இடத்துல இருக்குமா? இங்கே தான் கிராண்ட்பாட்ட அடி வாங்கினேன். அப்படின்னா குரோபாரு இங்கே தானே இருக்கணும். சரி, அதே இடத்துல போய் பார்த்துட்டு வந்துடும். ஏய், சர்ப்ரைஸ் கொடுத்துறாரா கிழவா? கன்று இங்கே இருக்குது. ஏன் கிராண்ட்பா கன்று எடுக்க மாட்டான்? அவன் கன்னை எடுப்பானே. இதில் கன்னை எடுக்க மாட்டானா? கிராணி 2ல் எடுக்க மாட்டான். இப்போ போய் சர்ப்ரைஸ் கொடுத்துட போகிறான் கிழவன். இங்கே தான் இருக்கும். எங்கடா போணுச்சு? இங்கே குரோவர் தோ கிடக்குங்க. மொக்க கிடச்சிட்டு வேற மாதிரி இது கிடச்சிட்டு கட்டுரு கிடச்சிட்டு இதை வச்சு அந்த செயினை கட் பண்ணிட்டா உள்ளே ஏதாவது இருக்கும். இங்கே ஒன்றத்தை கட் பண்ணணுமே. இங்கே இல்லை. ஐயோ, யாரா இவன்? நான் சுற்றி வரேன் போடா. உன்கிட்ட நான் வச்சுக்கவே இல்லை. நான் அப்படியே சுற்றி வந்துடுறேன். இவன்கிட்ட வச்சுக்கிட்டோம்னீங்கன்னா நம்மளை பிரிச்சிடுவான். நம்ம உள்ளே வரும்போது இவன் மண்டையில் ஆணி அடிக்கலான்னு பார்த்தா இவன் நம்ம மண்டையில் ஆணி அடிக்கிறான். எங்கே வரானா கிழவன்? உள்ளே போய் கதவை சாத்திப்போம். அடிச்சு போடுவான். உள்ளே போ. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். இங்கே எதுவும் இல்லை. அவ்வளோதான். நம்மளுக்கு தேவையானது ஒன்று கிடச்சிருக்குங்க. இந்த வீலை வச்சு அந்த டோர் மாரி இருக்கிறத தூக்கி விடணும். அந்த ஜெயில் மாரி இருக்குல்ல, அதை. இதெல்லாம் பார்த்தாச்சு. போ. சேஃப் கீ. அவ்வளோதான். சேஃப் கீ கிடச்சிட்டு இதெல்லாம் எதுவும் வைக்க மாட்டாங்க. இதில் பார்க்குறது வேஸ்ட்டு தான். ஏற்கனவே பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். புல்லட்டு தான் இருக்குது. இங்கே இருக்க போகிறேன் கிழவன். அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்ம என்னத்தையே பார்த்தோமே. இதை எடுத்துகிட்டு போய் அந்த ட்ராயிங்கு பின்னாடி உள்ள அந்த அங்கே ஒரு ஒயர் இருக்கும். அதை கட் பண்ணி விடணும். வேறு கிழவா இருக்கியா? இல்லை. வேறு இது என்ன இப்படி திருப்பி நம்மளை விடுது? இதில் ஏதாவது போட்கியா? ஆமாம், போட்கி. இதில் வேறு வர போகிறாங்க கிழவன். பார்த்துட்டு போவோம். இங்கேயும் இல்லை. எங்கே இருக்கான்? இங்கே இல்லை. நம்மக்கிட்ட இல்லை. அதனால போகலாம் வாங்க. கட்டரை எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி விட்றோம். அப்படி போட்டு வச்சுப்போம். கொஞ்சம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். சேஃப்டி கீ எடுத்துகிட்டு போய் சேஃப் கீ எடுத்துகிட்டு போய் சேஃபை திறந்து பார்ப்போங்க. அது உள்ள நம்மளுக்கு எதாவது தேவையானது இருக்கான்னு. அவ்வளோதான். என்ன கிடச்சிட்டுன்னு நினைக்கிறேன். எஸ்கேப் பண்ணுறதுக்கு எல்லாம் கிடச்சிட்டு தான் நினைக்கிறேன். இன்னும் வேறு என்ன தேவை? சேஃப் கீ சர்ப்ரைஸ் போட்டுற போகிறாங்க கிழவன். அவ்வளோதான். பேட்லாக்கி எல்லாம் கிடச்சிட்டு போலையா? இங்கே போட்டு வச்சுப்போம். வேறு என்ன? நிறைய விஷயம் அங்கே இங்கேயும் சும்மாவே கிடக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். கட்ரு இப்படியே கட் பண்ணி விட்ருமா போய். அப்புறம் தொல்லையாக போயிடும். இப்படியே கட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணி விட்ருவோங்க. ஐயோ, இவன் வேறு இதோட 2 தடவை குறுக்க வந்துட்டாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து தான் போகணும். முதல்ல இங்கே ஏற விட்டு அடித்தான். இப்போ இந்த சைடில் ஏற விட்டு அடிக்க பார்க்குறான் நம்மளை. கிழவன் மண்டையை பேக்கிறதுக்கு போய் ஒரு கன்று எடுத்துகிட்டு வந்துடும் முதல்ல. டேய் வாடா இங்கே. இப்போ வாடா நீ. வாடா சொட்ட தலையா. மொட்டை தலையா. வாடா. எங்கடா இருக்க நீ? இப்போ வாடா இருக்க.
எங்கடா போனேன்? ஐயோ, டோரை பார்க்கும்போது கடன் வந்துட்டான்னு நினச்சிக்கிட்டேங்க. இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இதா போயிட்டு இருக்கு பாருங்க கிழம். ஏய், எங்கே போகிற? வாடா, படைசில் சொல்கிறேன், வா போ, வந்துடா போ, படு, கொஞ்சம் தூங்குடா, போடா. எங்கெங்க இம்மாந்தூரம் பறந்து போய் கிடக்கிறான்? வேறு ஏதாவது சம்திங் ஏதாவது இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. ஃப்ரெஞ்சு இங்கே ஸ்டன்கன் கிடக்கு. என்ன பண்ணுறது? இப்போ நிறைய விஷயம் அங்கேயும் இங்கேயும் கிடக்காதான் எடுக்கணுங்க. பேட்லாக்கி கட்ரு எடுத்துகிட்டு போய் இதை கட் பண்ணி விட்ருமா? அதுதான், வாங்க கொஞ்சம் நேரம் படுத்து கிடக்கட்டும். அது வரையும் நம்ம கட்ரு எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி விட்டு வந்துடும். பவர் ஆஃப். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம தான் அங்கே போய் அந்த சுற்றுறது ஒன்று இருக்கும். அது பேர் எனக்கு தெரியாதுங்க, போய் பார்த்துப்போம். பேரே தெரில. சுற்றுறது அவ்வளோதான். இது பேர்னா ஹேண்ட்வீலா? இதை எடுத்துகிட்டு போய் அங்கே கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். வாங்க, கனெக்ட் பண்ணி ஒரு சொல்லிட்டு விட்டு வந்துடும். வேறு என்ன, எல்லாம் கிடச்சிட்டு எஸ்கேப்புக்குள்ளே எல்லாமும் கிடச்சிவிட்டு நம்மள்கிட்ட. இதுக்கப்புறம் அந்த கடவுன்ட்ட அடி வாங்க வந்தால் போதும். இங்கே ஏதோ ஒலி அடிக்குது, அங்கே வருங்க. அந்த ஒலி எடுக்கிற இடத்துல வச்சு ஒரு சொல்லிட்டு விட்டு வந்துடும். இதில் குரோபாரு, ஆமாம் இதுவும் தேவை, குரோபார் தேவைங்க. அங்கே நிறைய ஆணிகள் இருக்கும், அதை பிடுங்கி போடுறதுக்கு தேவை. இந்த ஆணியை பிடுங்கிட்டு, ஆணி இல்லை, இந்த பலகையை டபக் அவ்வளோதான். இப்போ பேட்லாக்கி இருக்குது, அது லாஸ்ட்டாக திறப்போம். இப்போ என்ன தேவை? ஹேண்டில் ஒண்டி இருந்தாங்க. எஸ்கேப்பா? ஹேண்டில் எங்கே? அவ்வளோதான், ஹேண்டில் இருக்குது, போய் எடுத்து வந்துடும். கிழவா குறுக்க வந்துடாரா? ஐயோ, இந்த நேரத்தில் தாங்க மக்கர் பண்ணுது. ஐய் எடுறா, அவ்வளோதான், நம்ம தான். ஐயே, இங்கே பேட்லாக்கி. ஐயோ, அவ்வளோதான். இங்கே இருக்கான கிழவா பிடிச்சி அடிச்சிட போகிறான். ஓடா தங்கம், டம்மால். அவ்வளோதான் காய்ஸ், எஸ்கேப் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு போயிடுங்க காய்ஸ். ஷேர் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ஐயோ, கிழமை பார்க்குறான். ஏய், எங்கடா போன? கிராணி இல்லாத நேரத்தில் எஸ்கேப் ஆகிட்டியாடா? ஐயோ, கிராணி வந்தால் நான் என்ன சொல்கிறது? அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்க வீட்டுக்கு வந்துடுவா.